ஆகார் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, என்னை காண்கிறவர். ஆகாரை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? ஆகார சாரா பார்த்தா, ஆபிரகாம் பார்த்திருக்காரு, அவங்க கூட இந்த அத்தனை பேர் பார்த்து எல்லாமே பார்த்திருக்காங்க. கர்த்தர் ஒரு மனுஷங்க நம்மளை பார்க்கிறதுக்கும் கர்த்தர் நம்மளை பார்க்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மனுஷனுடைய பார்வையும் வாயும் தான் இருக்கும். கண்ணு வாயும் என்ன செய்யும் அப்படின்னா, ஓ பிரதர் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கீங்க பிரதர், சரி கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு. அந்த பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வேணும். மறுபடியும் பாக்குறப்ப பிரைஸ் லார்ட் பிரதர் இப்படிதான் பேசும். ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, அவர் கண்ணும் இருதயமும் பேசும். நீங்க கவனிங்க, கர்த்தர் பார்க்கும் பொழுது எப்படின்னா, ஆகார் செய்த குறைகளை அவர் பார்க்கல, ஆகார் என்ன மிஸ்டேக் பண்ணான்னு பார்க்கல. ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அறிஞ்சவர். பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஆகார பார்க்கிறாருன்னா, அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கும். அவருடைய அவமானத்துக்கு பதிலாக அவரை ஆசீர்வதிக்கணும். அவமானம் வெக்கம் கடந்து போறாங்க பாருங்க. யார் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டீங்க. அவமானப்படுறீங்கன்னா தெரிஞ்சுக்க, நீங்க கர்த்தராலே உயர்த்தப்பட போகிறீர்கள்.